சென்ற ஆண்டு 12 மாதம் கழிந்தது. முஹர்ரமிலிருந்து துல்ஹஜ் வரை என்ன செய்தோம்? முஹாசபா செய்யுங்கள். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதியொரு ஹிஜ்ரி ஆண்டுக்குள் நுழையும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது. சிறப்பான முஹர்ரமுடைய மாதத்தின் 2ஆம் நாள் தான் இன்றைய நாள். சகோதரர்களே, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் கடந்த காலம், எதிர்காலம் இந்த இரண்டையும் சிந்தித்து வாழக்கூடியவர் தான் முஸ்லிம். கடந்த காலம், சென்ற ஆண்டை பற்றி முஹாசபா செய்ய வேண்டும். சென்ற ஆண்டு நம்மை விட்டும் கடந்து சென்றது, எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தோம். இரண்டாவது சகோதரர்களே, புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. இதில் எவ்வாறு தத்பீர் செய்வது, திட்டமிடுவது எவ்வாறு? ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் என்று குர்ஆன் தான் எங்களுக்கு சொல்லி தந்தது. இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். 12 மாதங்கள் இருக்கிறது. முதலாவது மாதம் எது? முஹர்ரம். இரண்டாவது மாதம் சஃபர். மூன்றாவது மாதம் ரபியுல் அவ்வல். நான்காவது மாதம் ரபியுல் ஆஹிர், ஜுமாதுல் ஊலா, ஜுமாதில் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. இந்த இஸ்லாமிய மாதங்களை மறக்கடிப்பதற்குத்தான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை என்றெல்லாம் உருவாக்கப்பட்டது. இது அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட மாதங்கள். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் விசேடமான மாதம், கண்ணியமான மாதம். அந்த கண்ணியமான மாதத்தில் ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63 ஆண்டுகளை எவ்வாறு கழித்தார்களோ, பிரயோஜனப்படுத்தினார்களோ, அவ்வாறு கழித்தால், பிரயோஜனப்படுத்தினால் நாங்கள் புத்திசாலிகள். சென்ற ஆண்டு 12 மாதம் கழிந்தது. முஹர்ரமிலிருந்து துல்ஹஜ் வரை என்ன செய்தோம்? முஹாசபா செய்யுங்கள். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வளமை ஒன்றிருக்கிறது என்று இந்த முஹாசபா, சுய விசாரணை செய்வது பணத்தில் மாத்திரம்தான். சென்ற ஆண்டு எவ்வளவு சம்பாதித்தோம்,
எங்களோட பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது? சகோதரர்களே, பணத்தை விட பொறுமதியான ஒன்றுக்கு தெரியுமா என்ன? பணத்தை விட பொறுமதியான ஒன்று இருக்குது வாழ்க்கையில, அதுதான் எங்களுடைய ஆயுள். எங்களுடைய ஆயுளுடைய பொறுமதி இருக்குதே, அதனுடைய பெருமதி இன்ஷா அல்லாஹ் விளங்கும். எங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை இருக்குது, இதுதான் உலகத்தில் மிக பெருமதியானது. அதனால் சகோதரர்களே, சென்ற ஆண்டு என்ன செய்தோம்? நாம் செய்த நலவுகள், செய்த பாவங்கள் நடந்திருந்தால் சகோதரர்களே தௌபா செய்ய வேண்டும். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்தில் உண்மையான தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றார். ஒரு வருடம் சென்ற முஹர்ரமில் இருந்து கழிந்து விட்டது. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு உஸ்வத்துல் ஹஸனா, முன்மாதிரி அவர்கள் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள்? நேரம் பொறுமதி முஸ்லிம்களிடம் தான். ஏன்? கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மரம் நாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? எத்தனை மாதம் எடுக்கும்? எத்தனை வருடம் எடுக்கும்? ஒரு வெள்ளப்பட்ட மரத்தை நாட்டி, ஒரு 500 மரத்தை நாட்டி அதிலிருந்து நான் எடுக்க போறேன் என்றா எத்தனை வருடம் இதற்காக முயற்சி பண்ணோம்? அல்லது ஒரு பெலா மரத்தை நாட்டி, மாமரத்தை நாட்டி, தென்னை மரத்தை நாட்டி, ஆனா ஒரு முஸ்லிம் சுப்ஹானல்லாஹ், ஒரு முஸ்லிம் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதற்கு எத்தனை வினாடிகள் தேவை? சுப்ஹானல்லாஹ் என்றதோட அல்லாஹ் சொர்க்கத்தை மரத்தை நாட்டிடுவான். இதுதான் நேரத்துடைய பொறுமதி. அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். சும்மா நீங்க இருக்கிறீங்க கிச்சன்ல, டிரைவிங் பண்றீங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட நேரம் பொறுமதி, நேரம் பொறுமதி ஆயிட்டு சகோதரர்களே. சென்ற ஆண்டை பற்றியுள்ள ஒரு கவலை இருக்க வேண்டும். புதிய ஆண்டிலே நல்ல நல்ல நியத்துகளை வையுங்கள் சகோதரர்களே. புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது, முஹர்ரம். நாம் வளமையாக முஹர்ரமுடைய மாதம் என்றால் சகோதரர்களே, முஹர்ரமிலே முக்கியமான அமல்கள் இருக்கிறது. முஹர்ரமிலே முக்கியமான அமல்கள் இருக்கிறது. இதிலே தான் முஹர்ரம் 9ஆம் 10ஆம் நாள் நோன்பு, தாசுஆ ஆஷூரா, தாசுஆ ஆஷூரா, முஹர்ரம் பிறை 9, 10. இந்த நோன்பை யகூதிகள் கூட பிடிக்கிறார்கள், யகூதிகளும் பிடித்தார்கள். மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது யகூதிகள் நோன்பு முஹர்ரம் 10ஆம் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்க ஏன் நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க? சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் பாதுகாத்த நாள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட நாங்க நோன்பு பிடிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் லஅஸூமன்ன தாஸிஅ, 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்றார்கள். அதனாலதான் நாங்க தாசுஆ ஆஷூரா நோன்பு பிடிக்கிறது. எப்படி அரஃபாவுடைய நோன்பு பிடித்தோமோ சகோதரர்களே, இந்த தாசுஆ பிறை 9 பிறை 10ஐ தேடி முதலாவது நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த வருடத்தை நோன்பை கொண்டு தொடங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் எங்களுக்கு சிறந்த வருடமாக மாறும், பரக்கத்தான வருடமாக மாறும். இரண்டாவது அமல், ஆஷூரா தினத்திலே, பிறை 10ஆம் தினத்திலே, மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, பிறை 10ஆம் தினத்திலே யார் குடும்பங்களுக்கு செலவழிப்பாரோ, நீங்க பிற 10ல குடும்பத்துக்கு செலவழிங்க, பரக்கத்தா, கையை விரிச்சு செலவழி. அல்லாஹ் முழு ஆண்டும் செலவழிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நாங்கள் அனுபவத்தில் பார்த்தோம். நாங்கள் ஆஷூரா தினத்தில் குடும்பங்களுக்கு செலவழித்தோம், அல்லாஹ் முழு வருடமும் செலவழிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். பரக்கத் அல்லாஹ் செய்யறது, தவற விட்டு விடக்கூடாது. மூன்றாவது சகோதரர்களே, வரக்கூடிய ஆஷூரா 10ஆம் நாள் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய 7 துவாக்கள் ஒரேடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
அந்த நாளை துஆவுக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும். நோம்பாளியாகவும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ், செலவழித்தும் இருப்போம். 2 அமல் வந்துட்டு அதோட நீங்க துஆவும் கேட்டீங்க, அல்லாஹ் கபூல் செய்திருவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல் லி வஸீரன் மின் அஹ்லி. துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, என் நெஞ்சை விசாலப்படுத்தி யா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நாக்குல கொன்னல் இருந்த துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, எனது நாவுடைய முடிச்சு எடுத்துடு யா அல்லாஹ். வயஸ்ஸிர் லி அம்ரி, என்ன விடயங்களை லேசாக்கி யா அல்லாஹ். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தோக்கடித்தானா, ஃபிரௌனை தோக்கடித்தானா? எத்தனை ஃபிரௌன் இருக்கிறான் உலகத்தில்? எத்தனை ஃபிரௌன் இருக்கிறான் உலகத்தில்? இஸ்ரேல்ல ஃபிரௌன் இருக்கிறான், ஈரான்ல ஃபிரௌன் இருக்கிறான். சில ஃபிரௌன்கள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நினைச்சிருக்கோம் ஹலீஃபாக்கள் என்று. நாங்கள் நினைச்சிருக்கோம் முஸ்லீம்களுக்கு எல்லாம் தெரியாது தானே. நாங்கள் சில ஃபிரௌன்களை ஹலீஃபான்னு நினைச்சு வாழ்றாங்க. அல்லாஹ்க்குத்தான் தெரியும் இவன் ஃபிரௌன், இவன் ஃபிரௌனோட மோசமானவன். எங்களுடைய துஆவால் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். எல்லா ஃபிரௌன்களையும் இல்லாமல் ஆக்குவான் அல்லாஹ். முஸ்லீம்களுக்கு எதிரான எல்லா ஃபிரௌன்களையும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த முஹர்ரமுடைய மாதம் குடும்பங்கள்ல போய் சொல்லுங்க இவைகளை. இந்த 3 அமல் முக்கியமா. சமர் நோன்பு பிடிக்க கஷ்டம் இல்லை, தியாகம் தான். சில தியாகங்கள் செய்யத்தான் வேணும். கஸாவுல பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுது, மண்ணத்தானே சாப்பிடுது, பார்த்திருப்பீங்களே. சாப்பாடு இல்லையே கஸால, மண்ணை திங்குது பிள்ளைகள். நாங்க தண்ணியை குடிச்சு சாப்பிட்டு எங்களோட பிள்ளைகள் நோன்பு பிடிச்சா என்ன? சாப்பாடு இல்லை அங்க. அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்தை எங்களை செய்திருக்கிறான் சகோதரர்களே. சின்ன பிள்ளைகளை பழக்கம், தாஸ்துவா ஆசுவா ஆஷூரா இப்ப இருந்தே நோன்பு பிடிக்க பழகிட்டால் மௌத் வரைக்கும் விட. பாப்பா பழக்கின பழக்கம், உம்மா பழக்கின பழக்கம். 2வது, அந்த அண்டைக்கு ஆஷூரா தினத்துல பணத்தை கறியை வாங்கி குடும்பங்களுக்கு கொடுக்க பழக்கம், பிள்ளைகளை கையில கொடு. அதே போல சகோதரர்களே, ஆஷூரா தினத்துல சேர்ந்து துஆ செய்யும். இந்த முஹர்ரமிலிருந்து நேரத்தில் கவனம் எடுங்க. நேரம் தான் எங்களுக்கு முக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எப்படி கழிச்சாங்க? அவ்வாறு கழிப்போமாக இருந்தா நாங்க நேரத்தை பயன்படுத்திட்டோம். அதை தவிர நீங்க வேற எந்த முறையில் நேரத்தை கழிச்சாலும் நாங்க புத்தியற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தனி சூரா வைத்திருக்கிறான். வல் அஸ்ர், அஸ்ர்னா என்ன? காலத்தின் மீது சத்தியமாக. காலம் பொறுமை. காலத்துக்குள்ள வருடம், மாதங்கள், மணித்தியாலங்கள், நிமிடங்கள், வினாடிகள். இமாம் ஃபக்ருத்தீன் ராசி தன்னுடைய தஃப்சீர் எழுதுறாங்க, ஒரு மனிதன் 1000 வருடம் பாவத்தில் இருந்தார். 1000 வருடம் பாவி. அவனோட கடைசி வினாடியில களிமா சொல்லிட்டான். உயிர் பிரிகிற நேரம் என்னமோ அல்லாஹ் அவனோட இறக்கப்பட்டு களிமாவை சொல்லிட்டார். அந்த ஒரு வினாடியுடைய பெருமதி என்ன தெரியுமா? நெடுடி காலம் சொர்க்கவாதி. இதுதான் நேரத்துடைய பொறுமை. நேரம் பொறுமதியானது சகோதரர்களே. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் சும்மா சத்தியம் செய்ய மாட்டானே குர்ஆன்ல. நேரம் கொடுக்கல. உலமாக்கள் சொல்லுவாங்களாம், பேசிக்கொண்டிருந்தா பணத்தை தாரோம், நேரத்தை தரையில. நேரத்தை தர முடியாது. நேரம் பொறுமதியானது சகோதரர்களே. சென்ற ஆண்டை விடுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டுடைய ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாகிட்டா தஹஜ்ஜத்துக்கு எழும்பி யோசிங்க. ஒவ்வொரு ஆயத்தா உங்களுக்கு சொல்லலாம். பொறுமதியான நேரம் இருக்குது. அதுல மிக பொறுமதியான நேரம் என்ன தெரியுமா? தஹஜ்ஜுத். அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்றான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். நபியே தஹஜ்ஜத்ல எழும்புங்க. அல்லாஹ் பொறுமதி அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்க மாட்டானே. நபிக்கு சொன்னா, நபியே தஹஜ்ஜுத் எழும்புங்க. அப்ப தஹஜ்ஜுத்ல தூங்குறது பொறுமதியா, தொழுகிறது பொறுமதியா? நீங்க யோசி. 2வது பொறுமதியான நேரம் என்ன தெரியுமா? ஃபஜ்ர். அல்லாஹ் குர்ஆன்ல வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. வல் ஃபஜ்ர் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? ஏன்
இந்த ஃபஜ்ர் நேரம் எவ்வளவு பெருமதி என்றால், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் நேரம் மலக்குகள் இறங்குறாங்க. ஃபஜ்ர் நேரம், இந்த ஃபஜ்ர் நேரம் 3 அமல் இருக்கு, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது. முதலாவது என்ன? ஃபஜ்ர் நேரம் குர்ஆன் ஓதும். இரண்டாவது அமல் என்ன? ஃபஜ்ருடைய சுன்னத்திற்கு 2 ரக்காத். நீங்க பார்த்திருப்பீங்க, எங்கட பள்ளி எல்லாம் ஃபர்து தொழுதாலும் தொழுதுட்டு இருப்பாங்க. அந்த அளவு முக்கியத்துவமா படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி முக்கியம் இல்லை, நாங்க தொழுதுட்டு தொழ வேண்டியது. ஏண்டா அந்த ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத் தொழுதால் கைரும் மினத் துன்யா வ மா ஃபிஹா, அன்றைக்கு முழு உலகமும் உங்களோட கைவசம் வந்துட்டு. ஃபஜ்ருடைய சுன்னத்து. மூணாவது அமல் ஃபஜ்ருடைய தொழுகை. நாலாவது அமல் அந்த ஃபஜ்ர் தொழுதத்திலிருந்து சகோதரர்களே, பொறுமதியான நேரங்கள், சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுதடத்தில் இருக்கும். சூரியன் உதயமாகிற வரைக்கும் எவ்வளத்துல? தொழுதடத்திலே இருக்கும், உசும்ப கூட. சூரியன் உதித்ததோடு என்ன செய்யணும்? எலும்பி 2 ரக்காத் தொழும். 2 ரக்காத் தொழுவமா இருந்த நன்மை என்ன தெரியுமா? ஹஜ் தாம்மா, பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். எவ்வளவு நேரம் பொறுமதி? ஒரு ஹஜ்ஜி செய்யறதுக்கு $20,000 எவ்வளவு கஷ்டப்படும். அல்லாஹ் எவ்வளவு பெருமதியாக்கி வச்சிருக்கிறான் நேரத்தை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன், எப்படி ஒரு நாள் கழியும். நீ அடிக்கடி யோசிப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ திருமணம், இவ்வளோ பிள்ளைகள், இவ்வளோ வீடு, அவருக்கு தொழில் என்ன, ஒரு நாள் எப்படி கழிச்சிருப்பார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழும்பிடுவார். நபி அவங்களும் தூங்குற விருப்பம் தான். என்ன நேரம் பொறுமை. தஹஜ்ஜத்துக்கு எழும்பினாங்கன்னா என்ன செய்வாங்க? எழும்பினதோடே துஆ ஓதிடுவாங்க. தஹஜ்ஜத்துக்கு எழும்பி நபி அவங்க தண்ணி குடிப்பாங்க, தோல் துருத்தி தண்ணீர். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் என்று துஆவை ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தஹஜ்ஜத்ல எழும்பி 8 ரக்காத் தொழுவாங்க. நேரத்தை எப்படி பாதுகாக்கிறார்? 11 ரக்காத் தொழுவாங்க வித்ரோட, 12 13 ரக்காத். ஏன் தொழுதாங்க? நேரம் பொறுமை. அதற்கு பிறகு என்ன செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் சாய்வாங்க. நபி அவர்களுடைய ஷெட்யூல் இதுதான், நாளாந்த ஷெட்யூல். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருக்கு அதான் சொல்லுவார். சொன்னதோட எழும்பி என்ன செய்வாங்க? 2 ரக்காத் சுன்னத் தொழுதுருவாங்க. அதற்கு பிறகு என்ன செய்வாங்க? ஃபஜ்ர் தொழுவிப்பாங்க. தன்னை மௌத்து வரைக்கும் உள்ள நபியுடைய நாளாந்த ஷெட்யூல் இதுதான். ஏன்னா நேரம் மிக பெருமதியாக்கிட்டு மௌத் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் புத்திசாலிகள் சகோதரர்களே, அவர் நேரத்தை கழிச்ச மாதிரி எங்களை வச்சிருக்கோம் தருத்தி. 8 மணிக்கு தான் எழும்புறது இல்லை, நான் 10 மணிக்கு தான் எழும்புறது. அதெல்லாம் நீங்கள் ஒரு நாளை கை செய்தப்பட போறீங்க இன்ஷா அல்லாஹ். அதல்ல எங்களோட முறை. உஸ்வத்துன் ஹசனா, மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு படிக்கல எவ்வளவு நாளும் சரி, இப்போ மாற்றுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, திக்ரில் இருப்பாங்க, சஹாபாக்கோட பேசுவாங்க, கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. எது வரைக்கும்? சூரியன் உதிக்கிற வரைக்கும் எழும்பக்கூடாது. உலமாக்கள் சொல்றாங்க, அந்த நேரம் தான் அல்லாஹ் ரிஸ்க பிரிக்கிறான். ரிஸ்க பிரிக்கிற நேரம் தூங்கினாங்க ரிஸ்க் பிரிக்க. அதானே முசீபத். இல்லை நான் கனடாவில் இருக்கிறேன், நீங்க கனடாவில் இருங்க, அமெரிக்காவில் இருங்க, உங்களுக்கு எவ்வளவு முசீபத்தை அடிக்குமெண்டா, ஒரு கிழமை ஃப்ரிட்ஜில் வச்ச சோறை திம்பிங்க. ஒரு கிழமை இல்லை, கனடாவில் வாழ்றீங்க, உங்களுக்கு வந்த முசீபத் என்ன தெரியுமா? ஒரு கிழமைக்கு பிறகும் அதே சோறு. ஸ்ரீலங்காவில் ஏழை திங்க மாட்டான், ஃபக்கீர் திங்க மாட்டான் ஸ்ரீலங்காவில். இதுதான் முசீபத்துங்கிறது. சில விடயங்களுடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான் எங்களுக்கு. ஏன்? அந்த நேரம் தூங்குறோம். வாழ்க்கையில் நீங்க பாருங்க, பெரிய கஞ்சனா இருப்பீங்க, உங்கள்கிட்ட கோடிக்கணக்கு காசு இருக்கும், ஸ்ரீலங்காவில் சொத்து இருக்கும், கனடாவில் சொத்து இருக்கும். ஆனா ஈயுறிஞ்சான் கஞ்சன் தெரியுமா? எந்த நேரமும் ஃபிக்ர் காசை பத்தி தான் இருக்குது, கோடிக்கணக்கு. ஆனா அனுபவிக்க மனம் இல்லை, கவலை. இதெல்லாம் என்ன தெரியுமா? ரிஸ்க்ல பரக்கத் இல்லை. சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லித்தார புத்திசாலித்தனம் என்ன? சுபக தொழுதுட்டு இருக்கும். எதுவரைக்கும்? கொஞ்ச நேரம் தான், 20 நிமிடம் 30 நிமிடம் தான்.
சூரியன் உதித்ததோட சகோதரர்களே எழும்பி 2 ரக்காத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. சொன்னாங்க பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். வழக்கத்தில் கொண்டு வர நேரம் பொறுமதி. அதற்கு பிறகு நீங்க தூங்குறனா தூங்குங்க போய். அதிலிருந்து சகோதரர்களே லுஹர் நேரம் வரைக்கும் பொறுமதியான நேரம் எது? துஹாவுடைய நேரம். அல்லாஹ் அதையும் சத்தியம் செய்திருக்கிறான் குர்ஆன்ல. எப்படி? வல் ஃபஜ்ர் என்று சத்தியம் செய்தானே இல்லையா? வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்ணினா விளையாட்டுக்கு பண்ணல அல்லாஹ் சத்தியம். பொறுமதி புத்திசாலிகளுக்கு தெரியும். அடுத்த சத்தியம் வத்துஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக. லுஹா நேரம் சகோதரர்களே லுஹருக்கும் காலைக்கும் இடையுள்ள நேரம். லுஹா நேரம் என்ன இருக்கு? அமல் 4 ரக்காத் சுன்னத். நீ எழுமி நீங்க 12 மணிக்கு எழுமி நீங்க தூங்கி 12:30க்கு எழுமி நீங்க தூங்கி சரி ஒரு 4 ரக்காத் 2 ரக்காத் 4 ரக்காத் துஹாவுடைய தொழுக. அல்லாஹ் சொல்றான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, அந்த 4 ரக்காத் தொழு, உன்னுடைய முழு வேலையும் நான் பாரமெடுப்பேன். எங்கட உடம்புல 360 மூட்டுகள் இருக்கு. இந்த 360 மூட்டுகளுக்கும் சதகா 4 ரக்காத் துஹாவுடைய தொழுகை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ ஹுரைரா துஹா தொழுகையை விட்டுறாதீங்க அபூ ஹுரைரா. அங்க விடல துஹா தொழுகை. அடுத்த பெருமதியான நேரம் எது சகோதரர்களே? லுஹருடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத் தொழுவார். பொறுமதி 2 தொழுதீங்க போதும், 4 தொழுதா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஃபர்தான லுஹருடைய தொழுகை சகோதரர்களே அந்த நேரத்துக்கு தொழணும். நேரத்துடைய பொறுமதி அதுதான். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. முஹர்ரம்ல நியத்து வைங்க, அல்லாஹ் நசீப தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தானே நசீப தாரு. லுஹர தொழுதுட்டு 4 ரக்காத், லுஹர தொழுதுட்டு 4 ரக்காத், இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குங்க. பொறுமதி இதெல்லாம். இதற்கு பொறுமதியா காசும் இல்ல, தங்கமும் இல்ல, மாணிக்கவும் இல்லை. அதற்கு பிறகுள்ள பொறுமதியான நேரம் எது? அசருடைய நேரம். அசருடைய நேரம் அல்லாஹ் முஅத்தின வச்சிருக்கிறான். அதான் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல சகோதரர்களே, எங்களை நல்ல வழியில செலுத்துறதுக்கு தான். அசருக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத் தொழுதோ, யார் அசருக்கு முன்னால 4 ரக்காத் தொழுவார்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சு. ரஹிமல்லாஹு இம்ரஅன் மன் ஸல்லா அர்பஅன் قبل العصر. இதுக்கெல்லாம் உங்களுக்கு 20 நிமிடம் பிடிக்காது. அடுத்த பொறுமதியான நேரம் அசருடைய தொழுகை. அசருடைய தொழுகை பொறுமதியான தொழுகை சகோதரர்களே. ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். உலகத்தில் இருக்கிற எல்லார புத்தியையும் ஒரு ஓரத்தில் வைங்க, மூளை சேருங்க. நல்ல விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், டாக்டர், இன்ஜினியர் எல்லார மூளையும் ஒரு பக்கம். இங்கால ஒரே ஒரு ஆள்ற மூளை யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் புத்திசாலி சொல்லுங்க, யார் புத்திசாலி? முழு உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட், ஜட்ஜ்மார், ஜனாதிபதிமார் எல்லார மூளை ஒரு பக்கம். மற்ற பக்கம் யார மூளை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூளை மட்டும்தான். நீ என்ன சொல்ல வர போறீங்க? யார் புத்திசாலி இதுல? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க மாத்தி சொல்லுவீங்களாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட இவ்வளோ பேர் மூளையும் பொறுமதி என்று சொல்லுவீர்களாக இருந்தா திரும்ப களிமா சொல்லும். இவ்வளோ பெரிய புத்திசாலிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஷெட்யூல் தான் இது. நாங்க சொல்றோம் நாங்க இன்டெலிஜென்ட், எங்களுக்கு சரி வராது இந்த ஷெட்யூல், அப்ப நாங்க மண்ணாயிட்டோம். அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஷெட்யூல் சகோதரருக்கு, அதை நான் பேசிட்டு இருக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணல. உங்களோட அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், இதுதான் உங்களோட ஷெட்யூல். நபி அவங்க அப்படித்தான் செய்வாங்க. அசர தொழுவாங்க. அசர தொழுதுட்டு என்ன பொறுமதியான நேரம் அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு தெரியும் 2 தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுகை இல்லை. என்னென்ன தொழுகை? அசருக்கும் சுபஹுக்கும் பிறகு. ஏன் இல்லை? அசர் தொழுகைக்கு பிறகும் சுபஹு தொழுகைக்கு பிறகு ஏன் சுன்னத் இல்லை தெரியுமா? உட்கார்ந்து திக்ர் செய்யுது. கொஞ்ச நேரம் திக்ர் செய். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர்,
வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். கொஞ்சம் ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். கொஞ்சம் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ். பொறுமதி. அடுத்த பொறுமதியான நேரம் எது சகோதரர்களே? மக்ரிபுடைய நேரம். மக்ரிபுடைய 3 ரக்காத், மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத், பொறுமதியானது சகோதரர்களே. அடுத்த பொறுமதியான நேரம் எது? இஷாவுடைய நேரம். எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். விவரமாக ஒவ்வொரு ஆயத்தாக ஓத நேரம் போத. இஷாவுடைய தொழுகை சகோதரர்களே, தூங்குவதற்கு முன்னால பொறுமதி என்ன தெரியுமா? சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் இருக்குது. இதை ஓதாம ஒரு நாளும் தூங்கிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபாரக்கல்லதி சூரா ஓதாம தூங்கியதே இல்லை. ஏன்? ஏன் சகோதரர்களை பிரிந்திருக்கிறோம். அடுத்த வினாடி கண்ணை பொத்தினோம்டா அபூபக்கர் பள்ளியில கொண்டு போய் வச்சுட்டுருவார். உங்களோட கனடா வீடு, உங்களோட வாகனம், உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும். அப்போதான் யோசிப்போம், அபூபக்கர் பள்ளியில் ஜனாசா ரூமில் படுக்க கூட தான் யோசிப்போம், எங்கடா மனைவி நேத்திரவு என்னோட தானே தூங்கினாள், எங்கடா பிள்ளைகள், உடனே போட்டுருவாங்க. தெரியும் தானே? அதை அந்த நேரம் யோசிக்கக்கூடாது. அந்த நேரம் யோசிக்கக்கூடாது. இரவைக்கு அங்கே தான் தூங்குவோம். இரவைக்கு மவுத் ஆயிட்டோம்னா அங்கே மனைவி ஒரு நாளும் விரும்ப மாட்டா பெட்ரூமில் தலைவாணியில் போட்டு வைக்கிறதுக்கு. உங்களை விரும்புவா? எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்களா சிந்தனை? கணவனாக இருந்த நாங்க ஒரு வினாடியில் எங்களோட பேர் மையத்தாக மாறிட்டு, ஜனாசாவாக மாறிட்டு, இவ்வளவு சொத்துக்கு உரிமையாளன். அடுத்த வினாடி சகோதரர்களே, அடுத்த வினாடி. அப்ப அடுத்த வீடு எங்கட கபர், அடுத்த வீடு. இன்றைக்கு மௌத்தான நாளை நாங்க யோசிக்காம இருக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க இதை யோசிக்கல. யோசித்தோம்னா தபாரக்கல்லதி விடமாட்டோம் ஒரு நாள். இந்த தபாரக்கல்லதியை ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்? 30 ஆயத்து தான். நீங்க 30 நாள் பார்த்தோது நீங்க 31வது நாள் பாடம் வந்துடும். விட்டுறாதீங்க வாழ்க்கையில. பொறுமதியான தபாரக்கல்லு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த தபாரக்கல்லதி சூரா ஓதுவாரோ கபருடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாக்கப்படுவார். எவ்வளவு பொறுமதி! 1000 வருஷம் கபர்ல இருப்போமா? 1000 வருஷமா? 2000 வருஷமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல எத்தனை வருஷம்? 1400 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 5000 வருஷம் கபர்ல. இன்னும் இவ்வளோ காலத்துக்கு ரிஸ்க் தபாரக்கல்லு ஓதுறதுக்கு 10 நிமிடம் போதாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, தபாரக்கல்லதி. இரண்டாவது அப்படியே காலப்போக்கில் சூரா சஜிதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாம தூங்கவே மாட்டார். அவ்வளோ பொறுமை. ஆகவே சகோதரர்களே, இதுதான் நபியுடைய ஒரு நாள் ஷெட்யூல். முஹர்ரம் பிறந்திருக்குது, நீயத்தை வைங்க கல்வில. ஹஜ் செய்யாதவங்க இன்ஷா அல்லாஹ் நான் ஹஜ் செய்ய போறேன். ஜும்மாவை முடிச்சு 2 ரக்காத் தொழுங்க சுன்னத். ஜும்மாவுடைய நாள் துஆ கபூல் செய்யப்படுற நாள். ஜும்மா முடிஞ்சதோட பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2 ரக்காத் தொழுங்க, தொழுது துஆ கேளுங்க. யா அல்லாஹ், இன்னைக்கு முஹர்ரமுடைய முதல் ஜும்மா, நான் இந்த நீயத்தெல்லாம் வைக்கிறேன். இந்த வருடத்தை அல்லாஹ் பெருமதியாக்கித்தா. நான் ஒரு தொழுகையை மிஸ் பண்ண மாட்டேன். இந்த வருஷம் நான் இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்ய போறேன். இந்த வருடம் நான் ஜகாத் கொடுக்க போறேன். ஃபர்துகள் எல்லாம் செய்ய போறேன். நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். நேரத்தை அல்லாஹ் உங்களோட பெருமதியாக்குவார். நேரம் வீணாக கழியாது சகோதரர்களே. அல் வக்து கஸ்ஸைஃப், நேரம் ஒரு வாளை போல. நீ அதால வெட்டல்ல, அது ஒண்ணு வெட்டிட்டு. இமாம் அபு யூசுப் என்று இருந்தாங்க ஒரு இமாம், சக்கராத்ல இருக்கிறாங்க. மாணவர் இப்ராஹிம் வாரார், வந்து கேட்டார். மாணவர்கிட்ட கேட்டாங்க, ஹஜ்ஜில கல்லடிப்பாங்க தானே, ஹஜ்ஜில ஷைத்தானு கல்லடிப்பாங்க தானே, இது நடந்து கல்லடிக்கிற சிறந்ததா, பிரயாணம் வாகனத்தில் ஏறி கல்லடிக்கிற சிறந்ததான்னு கேட்கிறார். மாணவர் சொன்னார், நடந்து அப்படின்றார். இல்ல என்றார். வாகனத்தில் என்றார். இல்ல என்றார். இமாம் அபு யூசுப் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க கல்லடிச்சிட்டு துவா கேட்கிறதாக இருந்தா நடந்து கல்லடிக்கும். கல்லடிச்சதுக்கு பிறகு துவா கேட்கிறது இல்லையாக இருந்தா வாகனத்தில் கல்லடிக்கும். இந்த சட்டத்தை சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு மாணவர் இப்ராஹிம் வீட்டை விட்டு வெளியே வாரார். அழுகிற சத்தம் கேட்குது. இமாம் அபு யூசுஃபுடைய உயிர் பிரிஞ்சிட்டு. அந்த வினாடி சொல்றாங்க உலமாக்கள்,
அந்த கடைசி நிமிடமும் மார்க்கத்தை பத்தி பேசிட்டு மௌத்தாயிட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்கட வினாடிகள் பொறுமதி, எங்கட மணித்தியாலங்கள் பொறுமதி. தேவையில்லாதவர்களோட சேர்ந்து நாங்க எங்கட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாள் எங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கு கபர் இருக்குது, நாங்க சொர்க்கம் போகணும், நாங்க நரகம் போறவங்க இல்லை சகோதரர்களே. எங்கட மனைவி பொறுமதியானவள், எங்கட பிள்ளைகள் பொறுமதியான. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சூஃபியாத்தோட சேர்ந்து இருந்தேன், 5 வருடம் இருந்தேன், 2 தான் பிரயோஜனம் அடைந்தேன். சேர்ந்து பார்ப்பாங்க, இவனோட சேர்ந்தா எனக்கு துனியா ஆகிரா பிரயோஜனம் இருக்குதா இல்லையா விளைகிறோம். என் காலம் பொறுமதியை சகோதரர்கள், என்ன 40 வயது முடிஞ்சு, என்ன 50 வயது முடிஞ்சு, என்ன 60 வயது முடிஞ்ச கொஞ்ச நாள் வாழ போறேன். ஆகவே சகோதரர்களே, புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது, நல்ல ஆண்டு சகோதரர்களே. இந்த முஹர்ரமில் இருந்து நல்ல நல்ல நியத்துகளை வைங்க, அல்லாஹ் நியத்துகளை கபூல் செய்வான். ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் கணக்கிட்டு சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எப்படி கழிச்சிருப்பாங்க நினைச்சு வாழுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புதிய வருடத்தை சிறந்த வெற்றியுடைய சந்தோஷமான வருடமாக யா அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்துக்கு ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் ஃபர்லான கடமைகளை சரிவர செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உண்மையான முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. ஆயுளில் எவ்வளவு காலம் மீதமாக இருக்கிறதோ யா அல்லாஹ் பொறுமதியான காலங்களாக ஆக்குவாயாக. தேவையில்லாதவர்களோடு கழித்து விடாமல் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறாய் யா அல்லாஹ், ஃபஜ்ர் மீது நீ சத்தியம் செய்திருக்கிறாய் யா அல்லாஹ், லுஹாவின் மீது சத்தியம் செய்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த பெருமதிகளை எங்களுக்கு விளங்கப்படுத்துவாயாக. நல்ல நண்பர்களை உருவாக்கி தருவாயாக. எங்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நண்பர்களை எங்களுக்கு காட்டி தருவாயாக. எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய கபர்களை ஜியாரத் செய்து எங்களுக்காக துஆ செய்யும் நல்ல நண்பர்களை காட்டி தருவாயாக. அவர்களோடு பழகும் பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுக்காக துஆ செய்யும் சாலிஹான மனைவி, சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கி தருவாயாக. நெடுடி காலம் நாங்கள் கபர்களில் வாழும் காலமெல்லாம் எங்களுக்காக துஆ செய்யும் நல்ல நண்பர்களை உருவாக்கி தருவாயாக. குடும்பங்களை உருவாக்கி தருவாயாக. இந்த ஆஷுராவுடைய தாசுஆவுடைய நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. சதகாக்கள் குடும்பங்களுக்கு செலவழிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. நல்லடியார்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கிறாயோ அந்த பாக்கியங்கள் எங்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆஷுராவுடைய தினத்திலே ஃபிரௌனை அழித்ததை போன்று இன்றுள்ள ஃபிரௌன்களை எல்லாம் அழித்து விடுவாயாக. முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு வெற்றியை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெய்ய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الله أستغفر الله اللهم صل والدنيا والآخرة اللهم اشرح لي صدري ويسر لي والدنيا زيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أعز الإسلام وأنصارا وأذل الشرك وأشرارا اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدنيا والآخرة ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.